இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான ஆதார வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். லாசரு என்கிற அவருடைய சீஷன் மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கிறான் என்கிற செய்தி இயேசுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து அதை கேள்விப்பட்ட உடனே தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. தாமதங்கள் ஆண்டவர் ஏன் செய்கிறார் என்கிற ரகசியத்தை நம்ம இங்கேருந்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு சில நேரத்தில் உங்களுடைய காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம், உங்களுடைய காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். அது ஆண்டவர் உங்களை அழிப்பதற்காகவோ உங்கள் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காகவோ நிறுத்துவதற்காகவோ இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உண்டாக்குகிற தடைகள், ஆண்டவர் உண்டாக்குகிற அவரால் அனுமதிக்கப்படுகிற தாமதங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே மாறும். ஏனென்றால் செப்டம்பர் 11 அந்த நிகழ்ச்சி, அந்த இரட்டை கோபுரங்கள் அமெரிக்க தேசத்தில் தீவிரவாதிகளால் 2 விமானங்களை கொண்டு தகர்த்து அநேகர் மரித்து போனாங்க. அந்த தாக்குதலை நீங்கள் அறிந்திருப்பீங்க. அந்த தாக்குதலில் அநேகர் மரித்து போனாங்க. ஆனால் அந்த தாக்குதலில் அநேகர் தப்பித்தாங்க. அவர்களுடைய சாட்சிகளை நான் வாசிக்க நேர்ந்தது. அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. எப்படி நன்றி சொல்கிறாங்க? நான் ஆட்டோவில் என்னுடைய ஆஃபீஸை, அந்த இரட்டை கோபுரத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸு. நான் ஆட்டோவில் எப்பொழுதும் போகிற அந்த ஆட்டோவில் நான் ஏறினேன். அந்த ஆட்டோ அன்றைக்கு ரிப்பேர் ஆகிவிட்டது. ஆகவே நான் தாமதமானது. ஆகவே நான் உயிர் பிழைத்து கொண்டேன். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நான் பஸ்ஸில் போவேன், அந்த பஸ்ஸு அன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த பஸ்ஸை நான் ஏறி இருந்து சரியான நேரத்துக்கு நான் போயிருந்தால் நானும் மரித்து போயிருக்கணும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு நான் முணுமுணுத்து கொண்டிருந்தேன், புலம்பிக் கொண்டிருந்தேன், ஐயோ பஸ் போய்விட்டதே என்று. ஆனால் நான் பிழைப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண வைத்தார் என்பதை பின்பாக நான் அறிந்து கொண்டேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் சாப்பிடும் பொழுது நான் அந்த ப்ரெட்டு சாஸ் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த சாஸ் என்னுடைய உடையில் பட்டுவிட்டது. நான் என்னுடைய மனைவியை திட்டி என்னுடைய பிள்ளைகள் மேலே கோபப்பட்டு அன்றைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று திரும்பவுமாய் நான் வேறு உடையை மாற்றி வருவதற்கு தாமதமானது. ஆகவே எல்லாரிடத்தும் நான் எரிந்து விழுந்து விட்டு நான் புறப்பட்டேன். ஆனால் பாருங்கள், அந்த சாஸ் என் மேலே விழுந்து அந்த தாமதம் இல்லை என்றால் நான் மரித்து போயிருப்பேன். இப்படி அநேக சாட்சிகள் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். கார் எனக்கு அன்றைக்கு ஸ்டார்ட் ஆகவில்லை, நான் அந்த கார் மாத்திரம் எனக்கு ஸ்டார்ட் ஆகியிருந்தால் நான் போய் அந்த இடத்துல நான் மரித்து போயிருப்பேன். எனக்கு இன்னொருத்தர் ஆச்சரியமாக எழுதாங்க, எனக்கு அலாரம் அன்றைக்கி வைத்திருந்தேன், அந்த அலாரம் அடிக்காமல் போய்விட்டது. அலாரம் அடித்து என்னை சரியாக எழுப்பியிருந்தால் நான் சரியாக போய் அந்த இடத்துல மரித்து போயிருப்பேன். இப்படியாக காரியம், தடைகள். நான் முணுமுணுத்தேன், ஏன் இந்த தாமதம், நான் முணுமுணுத்தேன். ஆனால் நான் பிற்பாடு புரிந்து கொண்டேன், கர்த்தர் என்னை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த தடையை அனுமதித்தார், இந்த தாமதத்தை அனுபவித்தார். அதைத்தான் இங்கே பார்க்குறோம். அவன் வியாதிப்பட்டு அவன் மரித்து போனான் என்கிற செய்தி கேட்ட பிறகு தான் ஆண்டவர் அங்கேருந்து புறப்படுகிறார். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான் போய் அவனை உயிரோடு மீண்டும் எழுப்புவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நான் யார் என்பதையும் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க. ஆகவே தான் அவர் தாமதப்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் அது முடிகிற நிலைமைக்கு வந்து விட்டதே, கர்த்தர் இன்னும் பதில் தரவில்லையே, அது முடிந்தே போய்விட்டதே, கர்த்தர் இன்னும் பதில் தரவில்லையே. இல்லை, அந்த தாமதங்கள், அந்த தடைகளிலிருந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து மீண்டுமாய் அவருடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அந்த நாள் இந்த நாளாய் மாறும். கவலையப்படாதீங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரை, யாரோ ஒருவர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, ஏன் எனக்கு இந்த தாமதம், யாரோ ஒருவர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, ஏன் இந்த தடை எனக்கு வந்தது, அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் எப்பொழுது ஒரு வேளை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆண்டவரை. ஆனால் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, பெரிய அற்புதத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிற நாளில் உமக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, அந்த நாளாக இந்த நாள் மாறட்டும். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.